ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி இந்த ஒத்த செம்பருத்தியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் செம்பருத்தி மொட்டை தாங்க எடுத்திருக்கேன். செம்பருத்தி மொட்டு சிலவங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி பண்ணுறது, பூக்குமா என்னன்னு தெரியலையே, நெக்ஸ்ட் டே வந்து பறிக்கணுமான்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு வந்துடுவீங்க. அதுக்காக நான் மொட்டாவே எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மார்னிங் இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா பூவும் பூத்துருக்கும். நம்ம செடியில் பூத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத விட இது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது சன்லைட் மெத்தட். நம்ம சன்லைட்டில் வச்சு தான் இந்த வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பாட்டிலாக இருந்தாலும் சரி அதில் வைக்கலாம். பிளாஸ்டிக்கில் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது. வெறும் கண்ணாடி பாட்டிலில் தான் வைக்கணும். இந்த பேக்கில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல் பூவும் பிக்காமல் கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். எத்தனை பூ இருக்கோ அதை போட்டுக்கலாம். இல்லை 1-2 தான் இருக்குன்னாலும் அதையும் போடலாம். இது மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. நிறைய பூ இருந்தால் நிறைய வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் அந்த பூ எல்லாத்தையும் நான் அதில் பிச்சு போட்டுட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு நான் எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுடுவேன். வச்சுட்டு அந்த வெயில் ஹீட்லேயே இதில் பூவில் இருக்க கலர்ஸ் வந்து எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வேறு மெத்தடில் ஈஸியாக வெயிலில் வைக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பண்ணலாம். நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டரில் உங்ககிட்ட எத்தனை பூ இருக்கோ அத்தனை பூவையும் நான் பிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் அது இப்படி திருப்பி விட்டாலே போதும். எல்லா சாயமும் இறங்கிடும். அதில் நான் லைட்டாக மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஓகே எல்லாமே வந்து இறங்கிட்டுருக்கும். அப்புறமா அதில் இருக்கிறத நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். அது அவ்வளோதான், தூக்கி போட்டுற வேண்டியது தான். அது ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மையாக இருக்கும். அது நமக்கு பயன்படாது. இப்போது எந்த கலரில் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ லெமன் கலந்தோடனே இதோட கலரே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். லெமன் கலந்ததுக்கப்புறம் தான் அது ரெட் கலர்லேயே வரும். பாருங்கள், நான் நடுவில் மட்டும் கலந்துருக்கேன். நடுவில் மட்டும் ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணோடனே அந்த வேறு கலர் ஃபுல்லாக ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ லைட்டாக வயலட் கலர் மாதிரி தான் இருக்கும். லெமன் ஆட் பண்ண தான் அது கலர் சேஞ்ச் ஆகும். அது எந்த மெத்தடில் செஞ்சாலும் சரி லெமன் ஆட் பண்ணால் மட்டும்தான் கலர் வரும். லெமன் ஆட் பண்ணியாச்சு. நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் இல்லை வந்து தேன் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை எது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு மேலே வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். கரெக்டாக வந்து 4 hours ஆகுதுங்க. 4 hours எல்லாமே வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. நான் 1 மணிக்கு வச்சேன். மணி 5 5 minutes இருக்குது. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. இப்போ பாட்டிலில் இருக்கிறது இதை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா பாட்டில் நல்லா சூடாக இருக்குது. இதுலேயே அந்த பூவை எடுத்து போட்டுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுலேயும் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். மற்றபடி எதுவுமே இதில் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சுகரும் சரி தேன் எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து இதெல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. வெயிட் லாஸ்க்கு நம்ம குடிக்கக்குள்ள வெயிட் லாஸ்க்குன்னு நம்ம ஹனியும் சரி சர்க்கரை வெல்லம் எதுவுமே எடுத்துக்காமல் இதை குடிக்கலாம். டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். நம்ம குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரெண்டையும் நான் தனித்தனி கிளாஸில் வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக நான் வைக்கிறேன். இப்போது நம்ம சன்லைட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததில் லைட்டாக கம்மியான லெமன் ஊற்றுனதுனால லைட் கலரில் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இப்போது பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து சன்லைட்டில் வச்சது. இது ஹாட் வாட்டரில் வச்சது. இல்லை நிறைய லெமன் ஆட் பண்ணதுனால அது லைட்டாக டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சன்லைட்டில் வச்சது நல்லா நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா எஃபெக்டாக இருக்குது. ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட் லாஸ்க்கு நம்ம ஹாட் வாட்டரில் பண்ணுறதை விட சன்லைட்டில் பண்ணுறது நல்லா எஃபெக்டாக தான் இருக்குது. நான் வந்து சன்லைட்டில் வச்சதில் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிறதுனால நான் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. தேன் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்படியே தான் நான் குடிச்சிடுவேன். ஆனால் ஸ்கின்னுக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, எனக்கு வெயிட் லாஸ் நான் ஆகக்கூடாது, ஒல்லியாக தான் ஆல்ரெடி இருக்கேன், எனக்கு ஸ்கின்னுக்கு மட்டும் வேணுன்றவங்க நீங்கள் சுகரு என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸ்கின்னுக்கும் சரி நமக்கு ஏர் ஃபாலும் ஆகாது. அதே மாதிரி
இளநரை கூட இருக்காது இந்த 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 ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சப்ஜா சீட் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜில்லுன்னு குடிக்கணுன்னா ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி பாதாம் பிசின் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி இதில் குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.